மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, அனைத்து உறுப்பினர்களும் பல்வேறு கருத்துக்கள் இங்கே வழங்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு உறுப்பினருடைய உள்ளங்களில் இருக்கின்ற கருத்துக்கள் அனைத்தும் இந்த துறை என்னென்ன செயல்பாடுகளை செய்ய வேண்டுமோ சட்டத்திற்கு உட்பட்டு அரசு அலுவலரோடு கலந்து பேசி அனைத்தும் நிறைவேற்றுவதற்கு முயற்சிகள் நாங்கள் மேற்கொள்வோம் என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் அறிவிப்புகளை வெளியிட வேண்டும் என்று நான் இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சரின் புதிய அறிவிப்புகள் எழுத அனுமதி அளிக்கப்படுகிறது. பேரவையில் தலைப்பை மட்டும் வாசிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, பகுத்தறிவு பாவலன் தந்தை பெரியார், தூய்மையான ஆட்சி வழங்கிய பெருந்தலைவர் காமராஜர், சட்டமேதை அண்ணல் அம்பேத்கர், தேசப்பற்று மிக்க வீராங்கனை வேலுநாச்சியார், மக்கள் சேவகர் அஞ்சலி அம்மாள் ஆகியோர் கொள்கை அடிப்படையில் நல்லாட்சி நடத்தி கொண்டிருக்கும் மாண்பு முதலமைச்சருடைய உத்தரவுக்கிணங்க கீழ்கண்ட புதிய அறிவிப்புகளை வெளியிடுகிறேன். 1. வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை மூலம் வழங்கப்படும் அனைத்து சான்றிதழையும் பொதுமக்களுக்கு விரைந்து வழங்கிடும் வகையில் 3 அலுவலர் படி நிலையில் விண்ணப்பங்கள் பரிசீலனை செய்யும் நடைமுறை அறிமுகப்படுத்தப்படும். 4 பிறகு கேட்டகரி தாசில்தார், டெப்டி தாசில்தார், ஆர்ஐ அண்டு விஓ இதெல்லாம் மாத்திரம் 3ஆம் மாத்திரம். அதே போல 2 பொதுமக்கள் தங்கள் வசிக்கும் இருப்பிடத்திலேயே அருகிலேயே தங்களுக்கான சேவைகளை பெறும் வகையில் முதல் கட்டமாக சென்னையில் 1,02,00,000 ரூபாய் செலவில் 12 சிறு வட்ட அலுவலகங்கள் அமைக்கப்படும். இது தமிழ்நாடு முழுவதும் இல்லை 1.2 சொன்னேன். 1 கோடியே சொன்னேன். 1 கோடியே 2 லட்சம் சொன்னேன். நீங்க பாட்டுக்கு நீங்க எதாவது சொல்லிட்டு கூட 1 கோடி 2 லட்சம் சொன்னேன். கொஞ்சம் காது கேளுங்க தலைவா. இல்ல 1 கோடி காது கேட்டு சொல்லுங்க. இல்ல அமைச்சர் சரியா தான் சொல்லிருக்கீங்க. மேற்கொண்டு படிங்க. சரியா சொல்லுங்க. 3 விவசாயி மற்றும் இள உரிமையாளர்கள் பயன்பெறும் வகையில் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட நிலவரி வசூல் 1436 பசிலி ஆண்டு முதல் அனைத்தும் ரத்து செய்யப்படும். இனி வரி வாங்குவதே இல்லை, நிலவரியே இருக்காது. வருவாய்த்துறை சேவைகளை பொதுமக்களுக்கு விரைந்து வழங்கிட ஏதுவாக 12,466 கிராம நிர்வாக அலுவலர்கள் மற்றும் 1,253 குறுவட்ட வருவாய் அலுவலர்களும் கையடக்க கணினிகள் 68,63,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் வழங்கப்படும். கிராம நத்த காலி மனைகளில் வீடு கட்டி வசித்து வரும் தகுதி வாய்ந்த 20 லட்சத்திற்கு மேலான ஏழை எளிய குடும்பங்களில் பயனடையும் வகையில் வீட்டுமனை பட்டா வழங்கிட சிறப்பு திட்டம் செயல்படுத்தப்படும். கன்னிமகளில் போது ஊரக மற்றும் கிராம நத்த நிலப்பதிவேடுகள் ஏற்பட்ட பிழைகளை திருத்த சிறப்பு முன்னெடுப்பு மேற்கொள்ளப்படும். நில அளவை தொடர்பான சேவை பொதுமக்களுக்கு விரைந்து வழங்கும் பொருட்டு களப்பணியாளர்களுக்கு அங்கே டிஜிபிஎஸ் கருவிகள் 136,68,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் வழங்கப்படும். பேரிடர் காலங்களில் பொதுமக்கள் அவர்தம் வாழ்வாதாரம் மற்ற முக்கிய உடைமைகளுக்கு பாதுகாப்பினை மேலும் வலுப்படுத்தும் வகையில் ஒருங்கிணைந்த 8 படிக்கல பாருங்க. 8 9 படிக்கல. 8 9 படிங்க. பொதுமக்கள் விரைந்து விரைவாக நில அளவை செய்திடவும் நத்த பட்டாவினை வழங்கிடவும் பட்டா மற்றும் மனுக்கள் மீது விரைந்து நடவடிக்கை எடுத்திடவும் தகுதி வாய்ந்த 1,500 நபர்களுக்கு நில அளவை செய்வதற்குரிய பயிற்சிகள் அளிக்கப்பட்டு உரிமை வழங்கி நில அளவை பணிகளை ஈடுபடுத்தப்படுவர். வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அலுவலர்கள் அவர்தம் கடமைகளை மேற்கொள்ளும் போது தாக்குதலுக்குள்ளாவதை தடுத்து அவர்களுக்கு உரிய உயிர் மற்றும் உடைமைகளுக்கு பாதுகாப்பு வகையில் சிறப்பு பணி பாதுகாப்பு சட்டம் இயற்றப்படும். இதுவரைக்கும் எல்லாத்துக்கும் பாதுகாப்பு இல்லாத நிலை இருக்கிறது. அதற்காக ஒரு சட்டம் கொண்டு வரப்பட இருக்கிறது. பேரிடர் காலங்களில் முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளி உள்ளிட்ட அனைவருக்குமான உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தும் வகையில்
பல்நோக்கு பாதுகாப்பு மையங்கள் மற்றும் புயல் பாதுகாப்பு மையங்கள் 25 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும். கிராம நிர்வாக அலுவலர் பராமரிப்புக்காக ஒரு கிராம நிர்வாக அலுவலருக்கு இன்னைக்கு யாருக்குமே பணம் கொடுக்கறது இல்லை. மாதம் ஒன்றுக்கு 1000 ரூபாய் வீதம் ஆண்டொன்றுக்கு 12,000 ரூபாய் வழங்குவதற்கு இந்த அரசு நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு நில சீர்திருத்த நில உச்சவரம்பு நிர்ணயம் சட்டம் 1961 பிரிவில் 37A மற்றும் 37B எளிமைப்படுத்திட உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். பேரிடர் காலங்களில் பொதுமக்கள் அவர்தம் வாழ்வாதாரம் மற்றும் முக்கிய உடைமைகளில் பாதுகாப்பினை மேலும் வலுப்படுத்தும் வகையில் ஒருங்கிணைந்த பேரிடர் முன்னெச்சரிக்கை மற்றும் நிகழ்நேர தரவு சேகரிப்பு மையம் 80 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும். நெடுஞ்சாலை அமைப்பதற்கு தேவையான நில எடுப்பு நடைமுறையில் எளிதாக்கப்படும். 15 பேரிடர் மேலாண்மை சிறந்த நடைமுறைகளில் பயன்களை தமிழ்நாடு பெறும் வகையில் தேசிய பேரிடர் மேலாண்மை நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படுவதோடு தமிழ்நாடு மாநில பேரிடர் மேலாண்மை நிறுவனத்தில் சிறப்பு திறன் மையம் உருவாக்கப்படும். பேரிடருக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை வலுப்படுத்தும் வகையில் பேரிடர் மேலாண்மை நிபுணர்களை மாநில அளவில் செயல்பட்டு வரும் மையத்தில் நியமிக்கப்படுவதோடு கூடுதல் நவீன தொழில்நுட்ப வசதிகள் ஏற்படுத்தவும் 8 கோடியே 50 லட்சம் ரூபாய் செலவிடப்படும். பேரிடர் முன்னெச்சரிக்கை மற்றும் திறன் மேம்படுத்தும் வகையில் தமிழ்நாடு ஒருங்கிணைந்த தானியங்கி உதவி அழைப்பு எச்சரிக்கை மற்றும் அறிவிப்பு தொழில்நுட்ப அமைப்பு 16 கோடியே 53 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும். தமிழ்நாட்டில் நிலச்சரிவு அபாய மதிப்பீடு தணிப்பு நடவடிக்கை நில சரிவுகளை கண்காணித்தல் மற்றும் நிலச்சரிவு அபாயம் குறிப்பதற்கான திட்டம் 50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும். அரசு மற்றும் பொது நிறுவனங்களில் நிலமாற்றம் நில உரிமை மாற்றம் மற்றும் ஏழை மக்களுக்கான வீட்டுமனை பட்டா போன்றவற்றை விரைந்து வழங்கும் வகையில் நில நிர்வாக ஆணையத்தில் 2 கோடியே 25 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இணைய வழி மேலாண்மை அமைப்பு உருவாக்கப்படும். நிலம் தொடர்பான கருத்துக்கள் மீது விரைந்து முடிவெடுக்கும் வகையில் நில நிர்வாக ஆணையத்திற்கு முடிவெடுக்கும் ஆதரவு அமைப்பு 1 கோடியே 75 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கப்படும். வெள்ள அபாயம் அதிகமாக உள்ள கடலூர், நாகப்பட்டினம், தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய கடலோர மாவட்டங்களான வெள்ள தணிப்பு நடவடிக்கை குறித்து விரிவான திட்ட அறிக்கை 3 கோடியே 90 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தயாரிக்கப்படும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு உறுப்பினர்கள் தெரிவித்த கருத்துக்கள் ஆலோசனைகள் வெட்டு தீர்மானங்கள் உரிய விளக்கங்கள் அளிக்கப்பட்டுள்ளது என்று நான் நம்புகிறேன். வெட்டு தீர்மானத்தை கொடுத்திருக்கிற மாண்பு உறுப்பினர் அவற்றை திரும்ப பெற்றுக்கொண்டு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை மற்றும் இயற்கை சீற்றங்கள் குறித்த பெயர் தணிப்பு மானிய கோரிக்கையை நிறைவேற்றி தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதற்காக முழு ஒத்துழைப்பை தந்திருக்கிற தலைமைச் செயலாளர், நிதித்துறை செயலாளர், கூடுதல் பேரிடர் ஆணையர், வருவாய்த்துறை செயலர், உயர்மட்ட அலுவலர் அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். மாபெரும் சபையினில் நீ நடந்தால் மாலைகள் விட வேண்டும், ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும் என்று புரட்சித் தலைவர் பாடிய பாடலுக்கேற்ப இன்றைக்கு தமிழ்நாட்டை வழிநடத்திக் கொண்டிருக்கிற தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் தளபதி அவர்களை வணங்கி, காலத்தை வென்றவன் நீ, காவியமானவன் நீ, வேதனை தீர்த்தவன் நீ, விழிகளில் நிறைந்தவன் நீ, வெற்றி திருமண் நீ. முதலமைச்சர் அவர்களே, இனி வெற்றி 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 தவிர வேறு எதுவும் இல்லை என்று என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.